வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல். ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்டியான ஒரு தோசை ரெசிபி, அதுவும் வெயிட் லாஸ் ரெசிபி. டேஸ்டியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னா யார் தாங்க செஞ்சு சாப்பிட மாட்டோம். இந்த மாதிரி தோசை போட்டு சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்துக்கும் நல்லது, நமக்கு வெயிட்டும் நல்லா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கு ஒரு பவுலில் 1 கப்பு இட்லி அரிசி, அதிகமாக தேவை அப்படின்னா அதே ரேஷியோஸை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 கப்பு பச்சரிசி, இதோட கூடவே முக்கியமான ஐட்டம் 1 கப்பு கொள்ளு. இந்த கொள்ளு பருப்போட நம்ம 1/2 டம்ளர் உளுத்தம்பருப்பும் ஒரே 1 ஸ்பூன் வெந்தயமும் ஆட் பண்ணி இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து 2லேருந்து 3 தடவை தண்ணி ஊற்றி அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா இது மாதிரி கலந்து விட்டு கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா 3 தடவை கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் தாராளமாக தண்ணி விட்டு இதை நல்லா ஊற வச்சிடலாம். இது மினிமம் 6 to 8 ஹவர்ஸ் ஊறினா தான் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு 8 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஊறி உபரியாகி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்க்கும்போதே தெரியுது நம்மளோட ரைஸு, கொள்ளு, உளுந்து எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்குது. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியே ஊற்றி அரைக்கிறதுனாலும் ஓகே, இல்லை தனியாக வேறு பியோர் வாட்டர் ஊற்றி அரைக்கிறதா இருந்தாலும் அவங்கவுங்க விருப்பம். நான் இந்த ஊற வச்ச தண்ணியை தாங்க ஆட் பண்ணி அரைக்க போகிறேன். இந்த அளவுக்கு மிக்ஸி ஃபில் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைஞ்சி வந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். நார்மலாக நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் அரைக்கும்போது உளுந்தெல்லாம் நல்லா மஞ்சு நல்லா சாஃப்டாக நமக்கு அரைஞ்சி வந்திருக்கு. அவ்வளோதாங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற செகண்ட் பேட்ச் அரிசி உளுந்தையும் நம்ம இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எகெயின் நெக்ஸ்ட் பேட்சையும் நம்ம போட்டு அரைச்சி எடுத்து அதையும் இதிலையே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான். மாவு எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. நம்ம தோசை தான் ஊற்ற போகிறோம் அப்படிங்கிறதுனால மிக்ஸி ஜாரையும் நல்லா அலசி அந்த தண்ணியும் நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 1 ஸ்பூன் உப்பு இதுக்கு தேவைப்படும். கல்லுப்பாக இருந்தால் ரொம்பவே விசேஷம். 1 ஸ்பூன் கல்லுப்பு இதில் போட்டு நல்லா ஒரு தடவை மாவை கரைச்சி விட்டுடலாம். நார்மலாகவே நம்ம இட்லி தோசை மாவெல்லாம் கையில் கலந்து விட்டால் தான் நல்லா பொங்கி வருங்க. இந்த அளவுக்கு கரைச்சி நம்ம இதை நல்லா புளிக்க வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மாவு நல்லா புளித்து உபரியாகி கரெக்டாக வரும். தோசை நல்லா ரோஸ்ட்டாக பர்ஃபெக்டாக கிடைக்குங்க. இதை மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் என்னோடய மாவை பார்த்திங்க அப்படின்னா பாத்திரத்தை விட்டு வெளியில் வர்ற அளவுக்கு ரொம்பவே அருமையாக புளிச்சு மாவு நல்லா பொங்கி வந்திருந்ததுங்க. இந்த அளவுக்கு இருக்கிறத நல்லா அடித்து கலந்து தோசை பேட்டர் பதத்துக்கு நம்ம எடுத்து வச்சுட்டு மாவை ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கல்லை நல்லா காய வச்சு 1 கரண்டி மாவை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிங்க அப்படின்னா ஹோட்டலில் இருக்கிற மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ரோஸ்ட்டை நம்ம ஊற்ற முடியும். ரொம்பவே பர்ஃபெக்டாக கிடைக்குங்க இந்த மாவோட பதத்துக்கு. இப்போ தேவைப்பட்டால் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கிறவங்க வேணான்னு விட்டால் ஆயில் ஊற்றவே தேவையில்லை. விருப்பம் இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் ஆயிலை நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம லைட்டாக தோசை கரண்டியால் தடவி விட்டு தோசை வெந்ததுக்கப்புறம் திருப்பி மடித்து எடுத்தால் ரொம்பவே கிறிஸ்பியான கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான கொள்ளு தோசை தயார். இதே மாதிரி 2 தோசையும் நம்ம சுட்டு எடுத்துட்டோம். இதை சர்வ் பண்ணும்போது ஜஸ்ட்டு ஒரு கார சட்னி மட்டும் இருந்தாவே போதுங்க. பர்ஃபெக்டான காம்போவாக இருக்கும். அவ்வளோதாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.